ட்ரீமி ஆர்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வணக்கம்ப்பா. ஒரு காது அதாவது ஒரு ஃபேஸில் எப்படி வேணால் அந்த காது இருக்கலாம், எந்த ஆங்கிளில் வேணா இருக்கலாம், எந்த ஃபேஸாக வேணா இருக்கலாம். அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய காதை ஒரு 4 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வரையறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்கெட்செல்லாம் உங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து கலர் அப்புறம் பென்சில் 2 விதத்தில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, அதுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்படியே சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு காதை வந்து ஒரு போர்ட்ரைட்டில் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மேலே தூக்கி வரைஞ்சிருவாங்க, அப்படி இல்லைனா கீழே இறக்கி வரைஞ்சிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போர்ட்ரைட்டில் வந்து அது கெடுத்து விட்டுரும். அப்புறம் அதோட அகலத்தை கூட நம்ம பசங்க பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் பெருசாகவும் சிறுசாகவும் வரைஞ்சி விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் பர்ஃபெக்டாக எப்படி வரையணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என் ஃபோன், அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபோனில் பாருங்கள். ஸோ அந்த காதை சுற்றி ஒரு 4 கோடு போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே ஈஸியானது தான். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நிறைய கோடெலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வரையக்கூடிய அந்த போர்ட்ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காதோட எட்ஜு, அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த லைனை வந்து பார்க்கணும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஸ்கேல் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த லைன், அதாவது அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த லைன் எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோவில் வந்து முடியுது. இதுவே வேறு போர்ட்ரைட்டுன்னு பார்க்குறப்போ அதுக்கு வந்து அந்த இடத்துல வேறு கண் இருக்கலாம், ஸோ இல்லைனா அந்த நெத்தி இருக்கலாம். ஸோ அப்படி எது வேணால் இருக்கலாம், எந்த பார்ட்டாக வேணா இருக்கலாம். ஆனால் அந்த காதோட ஸ்ட்ரைட்டான அந்த மேல் எட்ஜில் இருந்து ஸ்கேல் வச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த அந்தாண்ட எட்ஜில், அதாவது நம்ம லெஃப்ட் சைடில், ஸோ இப்போ இந்த ஐப்ரோ இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரையக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே முடியுதுன்னு பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து காதோட ஸ்டார்டிங் லைனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது எண்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா காதோட எட்ஜு கீழே, அதாவது ஸோ இப்போ கீழே அந்த காது எங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் பிக்சரில் ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக அது வந்து முடிகிற இடத்துல நம்ம ஸ்கேல் வச்சோம் அப்படின்னாக்கா அதுவே கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில், அதாவது ஃபேஸோட ஆப்போசிட் சைடில் எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த பிக்சரில் நோஸ் கிட்ட வந்து முடியுது, அதாவது நோஸ்டோட ஃபஸ்ட்டு வளைவுக்கு லைட்டாக கொஞ்சம் கீழே வந்து முடியுது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நோஸ்லாம் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த நோஸ் ஐஸ்லாம் எப்படி வரையணும்னு தெரில அப்படின்னாக்கா நம்ம வீடியோ தனியாக போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ அந்த நோஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல முடிகிற இடத்துல வந்து நான் ஸ்கேல் வச்சுட்டேன் பாருங்கள். வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் நான் போடுறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம காதோடைய அந்த சைஸுக்கான அந்த 2 கோடை வந்து நம்ம ஈஸியாக வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ காதோட அகலத்துக்கான அந்த வந்து கோடை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே, அதாவது காதோட இன்னர் சைடில் இருக்கக்கூடிய அந்த அகலத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, இப்போது இந்த நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சரில் அந்த காதோட ஸ்டார்டிங், அதாவது இன்னர் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு பாருங்கள். இப்போ உள்ளே வந்து காதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல நான் ஒரு கோடும் போட்டிருக்கேன், ஸ்கேல் வச்சும் காமிக்கிறேன். ஸ்கேல் வச்சோம் அப்படின்னாக்கா இந்த முடி வந்து பாருங்கள், ரைட் சைடில் முடிக்கு மேலே வந்து அப்படி கட் ஆகுது. ரைட் சைடில் முடி எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு, அப்புறம் அந்த சைடில் வந்து ஜுவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஷர்ட்டு கிட்ட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எண்ட் ஆகுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பியர்டு இருக்கு இல்லையா, அந்த பியர்டுக்கும் அந்த நான் போட்டிருக்க கோடுக்கும் ஒரு சின்ன கோடு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது இந்த பிக்சரில் அப்படிங்கிறதால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வேறு பிக்சர்லாம் எடுத்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஸ்டெப் வந்து ஒன்று தான். காதோடைய இன்னர் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த காது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே மார்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக அந்த காதோடைய அகலத்துக்கான ஃபஸ்ட் லைன் வந்து கிடச்சிரும். இப்போ நான் கோடு போடுறேன் பாருங்கள். ஸோ இப்படி நான் கோடு போடுறப்போ அந்த பியர்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்தோடைய அந்த கேப் வந்து நோட்டீஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா காதோடைய அகலத்தோடைய முடிக்கக்கூடிய அந்த சைடு, அதாவது ரைட் சைடு இருக்கக்கூடிய ஒரு கோடை போடணும். ஸோ இதுக்கும் சேம் அதே தான். அது எங்கே முடியுதோ அந்த காதுகிட்ட ஒரு கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ஸ்கேல் வச்சு பார்த்தோம்னா அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு தெரியுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் வந்து அந்த காலர் வந்து வளையிற இடத்துல இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலர் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருப்பேன். ஸோ அது வந்து நான் அப்புறமா மாற்றிப்பேன், ஓகேங்களா. ஸோ ஸ்கேலே நான் கோணலாக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து முடியணும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கீழே ஷர்ட்டுங்கிறதால கொஞ்சம் அது ஏனோ தானோன்னு வரைஞ்சிருக்கேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காதுக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேங்கிறதால ஸோ இந்த ஹேர் வந்து கட் ஆகிற அந்த கேப் வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு கோடு வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காது வரைகிறதுக்கான அந்த சைஸுக்கான அந்த ரெஃபரன்ஸ் இடம் வந்து நமக்கு வந்து அந்த இடம் வந்து தெரிஞ்சிடும். காது இந்த இடத்துக்குள்ளே தான், இந்த கடத்துக்குள்ளே தான் நம்ம அந்த காது வரைய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு நல்லா க்ளீனாக தெரிஞ்சு முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த லைன்ஸை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதாவது காதோடைய அவுட்லைனை வந்து போட போகிறோம்.
இந்த மாதிரி அவுட்லைன்லாம் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பென்சில ஷார்ப்பா வச்சுக்கிட்டு போடுங்க. ஸோ, அப்போ தான் வந்து அவுட்லைன் வந்து கிளியரா வரும். ஸோ, அவுட்லைனோட டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா, நம்மளோட சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் குடுத்துருக்கேன். அத கூட நீங்க வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபைனலா நம்ம வந்து அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம், இந்த மாதிரி ஒரு எரேசர் வச்சு நம்ம வந்து அந்த லைன்ஸ்லாம் நம்ம போட்டோம் இல்லையா, அத வந்து அழிச்சுக்கலாம். அழிச்சிட்டு நம்ம வந்து லைன்ஸ வந்து டார்க்கர் பண்ணிக்கலாம். அம்புட்டு தான் நண்பர்களே. நான் சொன்ன இந்த ஸ்டெப்பு மட்டும் நீங்க எந்த ஃபேஸ வரையறதா இருந்தாலும், அந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய காதுக்கு நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா, ஈஸியா வந்து காத வரைஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ புடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனச்சீங்கன்னா, லைக் ஒண்ணு குடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்ல உங்கள மீட் பண்றேன்.